ஹாய் ஹலோ காய். ஸோ குட் ஈவினிங். ஸோ என்னடா நீ சடனாக அடுத்த வீடியோ போடுறேன்னு பார்க்காதீங்க. அன்றைக்கி ஒரு பிளேஸ்க்கு வந்தேன். ஸோ அது அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்தேன். பட் வந்த இடத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இது நம்ம சென்னை மூர் மார்க்கெட் மாதிரி ஒரு ஏரியா. இங்கே பார்த்தனாலும் தெரியும், எல்லா திங்ஸ்லாம் ஸ்ட்ரீட்லேயே போட்டு விற்றுட்டு இருக்காங்க. சென்னை மூர் மார்க்கெட் பார்த்தா தெரியும், நம்ம இந்த லோ ரேட்டில் திங்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே தான் இடம். ஸோ இங்கே எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம், ஃபுட் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான அந்த வாஷிங் பவுடர்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் அந்த பெயிண்டிங் ஜாமான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. கிளாத்திங்ஸ்லாம் கூட இருக்குது. இங்கே வந்த பர்பஸே வேறு. பரவாயில்ல, இங்கெல்லாம் ரேட்லாம் கம்மியாக தான் போட்டு விற்றுட்ருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்ம சென்னை மூர் மார்க்கெட்டை ரிமைண்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி மார்க்கெட் எல்லா ஊர்லேயுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் காட்டுறேன், சுற்றி எவ்வளோ கடை போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஹாய், யாரும் தெரியல, நம்ம ஆளுங்க நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியே கடைலாம் போட்டு வச்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம சென்னை மூர் மார்க்கெட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம லோவஸ்ட் ரேட்லாம் போட்டு, சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குது இங்கே கடை. இதெல்லாம் ரோட்டில் போட்டு விற்றுட்ருக்காங்க. பரவாயில்ல, ரேட்டு கம்மியாக இருக்கும் போல். இங்கே பர்ஃப்யூம் ஐட்டம் தனியாக வச்சுருக்காங்க. உள்ள அப்படியே மூர் மார்க்கெட்டு தான். இதோ மூர் மார்க்கெட்டுக்கே டஃப்பு தர மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாம் சென்னையில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும், இது நம்ம நேரு இண்டோர் ஸ்டேடியம் பின்னாடி ஒரு ஏரியா இருக்கும், பல்லாவரம் மார்க்கெட்டு, அப்புறம் மூர் மார்க்கெட்டுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன விற்பாங்கன்னு. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. எங்கெங்கே தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல எல்லாத்தையும். சென்னையில் அந்த ரெண்டு பல்லாவரம் மார்க்கெட் கூட பரவாயில்ல, ரேட் கம்மியாக இருக்கும். மூர் மார்க்கெட்டில் அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. அது சென்னை வாசிங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பக்கமும் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. டிஎஸ்எல்ஆர் கேமரா கொண்டு வச்சுருக்காங்க ரோட்டு கடையிலே. சார்ஜர் எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கும் போல. இங்கே ஷூஸு, லேப்டாப்பு, இன்னும் எல்லா ஐட்டமும் ரோட்டில். அதான் சொல்கிறேன்னே, நம்ம சென்னை மூர் மார்க்கெட்டுக்கெலாம் டஃப்பு தந்துடும் போல இருக்குது. பாருங்களேன், எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ளது. அழகாக போட்டு விற்றுட்ருக்காங்க. ஓ கப், சூப்பர் கப். மார்க்கெட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. என்ன எல்லா பொருளும் வச்சுருக்கானுங்க. லேப்டாப் வச்சுருக்கானுங்க, டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருக்கானுங்க, ட்ரெஸ் வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி இடம் தெரியாமல் ஆக்சுவலாக எனக்கு இப்படி இங்கே ஒரு நடக்குன்னே தெரியாது. நான் எதர்ச்சியாக வந்தேன், ஒரு வீக்கெண்ட் சும்மா ட்ரிப் மாதிரி போனேன். அப்படி போகிறப்ப எனக்கு மாட்டின இடம் சமபங்கமாக இருக்குது. இதோட இங்கே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. பின்னாடி எல்லாம் ட்ரெஸ்ஸு கடை. முன்னாடி பார்த்தீங்களே எல்லாம் லேப்டாப்பு, கேமரா என்னென்னமோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் உள்ளது, அதுதான் கொடுமையே. அதாவது ரேட்டு சீப்பராக போட்டுருப்பாருங்க போல. ரூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கிட்டார்லாம் இருக்குது. இது எடுத்துகிட்டு வாரணம் மேடம் சூர்யா மாதிரி கிளம்பிடலாம் இருக்காங்க. கார் சீட்லாம் கழட்டிக்கிறது, கையில் கிடைக்கிறது தான் கழட்டி கொண்டு வந்து விட்டுருக்காங்க போலயே. அழகாக இருக்குது ஸ்டாச்சுலாம். ஓ சூப்பர், எல்லாமே பார்க்க ரொம்ப கூலாக இருக்குது. இங்கே பாருங்களேன், கோல்ஃப் ஸ்டிக்ஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கையிலே எடுக்குங்க. கோல்ஃப் ஸ்டிக்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம். அடுத்த வாரங்க வந்தால் வீட்டுக்கு நிறையா வாங்கிட்டு போகலாம் போலயே. போட்டு வச்சுருக்கானுங்க. இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குங்கிறதே எனக்கு நீ தான். எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறானுங்க, என்ன பண்ணுறானுங்க? இந்த ஹெட்செட்டு, இங்கே ஒன்று மீன் பிடிக்கிறதுக்கு மீன் தூண்டில், நம்ம கன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க.
எனக்குலாம் இதெல்லாம் மீன் பிடிக்கிற தூண்டில் இருக்குங்க, நம்ம ஊரில் மூங்கி குச்சியில் செய்கிறது. இவங்க என்னன்னா ஏதோ கன்று மாதிரி வச்சுருக்காங்க எடுத்து. டெரக்கிக்காக இருக்குது கன் மாதிரி எல்லாம். என்ன ஐட்டம்னே தெரியலையே. பேனரு, நெட்டு, திருப்புலி, இதோட நிறையா முடியுது. ஸோ இன்றைக்கி அடுத்த ரெண்டாவது நாளே இல்லை, அந்த வீடியோ போட்ட ரெண்டாவது நாளே எனக்கு அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ தேங்க்யூ. பார்ப்போம் வேறு ஏதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு எடுத்து பார்க்குறேன். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.